துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் கடன் அமைப்புகள்லாம் எப்படி இருக்கு? எப்படி அதுலேருந்து வெளியில வரலாமா? இல்ல இதே ட்ராப்ல தான் சுத்திட்டு இருக்க போறோமா? ஏதோ 50 நாள்னு சொல்றீங்க. 49, 50 நாள்ல என்ன பெரிய சேஞ்சஸ் நடந்துற போகுதுன்னா, கண்டிப்பா நல்ல சேஞ்சஸ் நடக்க போகுது. ஏன்னா, 6ஆம் அதிபதியான குரு தான் இப்ப போய் எங்க உட்கார்ந்திருக்கிறாரு? 10ல. உட்கார்ந்துட்டு என்ன இருக்கிறாரு? உச்சம் வேற இருக்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான். அப்போ 6ஆம் அதிபதி உச்சமானா கடன் தானே அதிகமாகும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா 10ஆம் இடம்ங்கிறது கர்மஸ்தானம். கர்மம் அப்படின்னா என்னது? கடமை, வேலை. ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு அந்த கடனை நம்ம அடைக்கிறதுக்கான ஊந்துகோல இந்த குரு வந்து கண்டிப்பாக உட்காந்துருப்பாரு. அப்போ ஏதாவது ஒன்று பண்ணு, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஏர்ன் பண்ணல, யார்ட்டையாவது வாங்கி போட்டாவது இந்த வட்டியை குறைப்போமே, இந்த மாதிரிலாம் ஐடியாலஜிஸ் வரும். ஸோ கடன் வெகுவாக குறையிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த குரு கண்டிப்பாக கொடுப்பாரு. ஆனால் புது கடன்கள் ஏதாவது நீங்கள் அப்ரோச் பண்ண போனீங்கன்னா அது கண்டிப்பாக கிடைக்காது. 10ங்கிறது ஜென்ரலாகவே ஒரு தடையை கொடுக்கும். ஏன்னா 10ஆம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம். 10ஆம் இடத்துக்கு ஜென்ரலாக வரக்கூடிய அதிபதி கர்ம காரகன் யாருன்னா சனி. சனி என்ன பண்ணுவார்? தடை தாமதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். நமக்கு இப்போ 6ல் உட்காந்துட்டு இருக்கிறது சனி. லோன் வாங்க விட மாட்டார். சனி இருக்கிற இடத்த கெடுப்பார். அப்போ சனி அங்கே இருக்கிறதுல ஒரு நல்லது என்னென்னா, கடன் நோய் எதிரிகளை இவர் கொஞ்சம் மட்டுப்படுத்தி வைப்பார். அப்போ புது கடன் கிடைக்காது. எக்ஸிஸ்டிங் லோனை அடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்குறாரு. இந்த ரெண்டுமே நல்ல விஷயம் தான். பாசிட்டிவாக இருக்குது துலாமுக்கு.